ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது வைகாசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களுடைய நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வைகாசி மாதம் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷப ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிதுன ராசியிலே குரு பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. வைகாசி மாதம் 12ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் தனது சொந்த வீடான மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். வைகாசி மாதம் 12ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் தனது உச்ச வீடான கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். வைகாசி மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கும் தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராஜ கிரகங்களும் இல்லை. சுக்கிர பகவான் பாகிலை இம்மாதம் பயணம் செய்து கொண்டிருப்பதும் குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் கலத்திரஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் 8ஆம் தேதி வரை ராசியிலே விழுவதாலும் உங்களுடைய இடங்களில் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் சாதுரி செய்து முடிப்பீர்கள். சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே துலாம் ராஜர்களுக்கு இந்த மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது. ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி பார்வையிடுவதும் இம்மாத தேதியிலிருந்து குருவனுடைய பார்வையும் விழுவதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். சாதுரியமாயும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். கூடிய மாதம் இந்த மாதம். சிலர் புதிய ஆபரணங்கள்லாம் வாங்குவீர்கள். எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானத்தை இம்மாதம் 12ஆம் தேதி வரை தைரிய வீரியஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதும் 6ஆம் தேதி வரை சுக்கிர பகவானுடைய பார்வையும் விடுவதாலும் இளைய சோதருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஆதாயம் உண்டு. எல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. அஞ்சுவார்கள். எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி ருணரோக சத்ரு ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் போவது மிகவும் நல்லது. இல்லையில் தாய்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். போக வேண்டும் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதம் 12ஆம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதாலும் போக வேண்டும். இல்லையில் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். குழந்தைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. சாதகமாக ஏற்படும். சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ஸ்தானாதிபதி 12ஆம் தேதியிலிருந்து ருணரோக சத்ரு ஸ்தானத்தை பார்வையிடுவதாலும்
கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் விழுவதற்கான ஒரு சூழல் உண்டு. மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைக்கும். சிலருக்கு புதிய கடன் வாங்குவீர்கள். இடத்திலே சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். களத்திர ஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. அன்யோன்யம் நிகழும். வேலை கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. வரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுகளெல்லாம் கூட்டுத் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அஷ்டமஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதாலும் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். எடுத்துக்கொள்ள வேண்டும். 12ஆம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதும் பாக்கியாதி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஆட்சி பலத்தோடு பயணம் செய்வதாலும் இம்மாதம் பாக்கிய பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தந்தை ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பலமாக இருப்பார். ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. சில தர்மங்களை ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். வெளிநாடு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேரிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். அவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். கிரகங்களும் இல்லை. களத்திரம் தனங்குடும்ப பாகிஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வை விழுவதாலும் இம்மையிலிருந்து பலத்தோடு குரு பகவான் பயணம் செய்வதாலும் எல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியலிலே நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். கூடுதலான வருவாயை காண முடியும். கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போக வேண்டும். இல்லையே உங்களுக்கு கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. கிரகங்களும் இல்லை. விரை ஸ்தானத்திலும் 12ஆம் தேதி வரை அஷ்டமஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதாலும் விரையீஸ்வர பகவான் பார்வையிடுவதாலும் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களை தேடி வரும். இறைவனுடைய திருவருள் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்லவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.